வெல்கம் டு குக்கிங் பசார். இன்றைய பீடு சமையலில் ஒரு காடை கிரேவி, ஒரு பாவக்காய் வறுவல், சாம்பார், சிக்கன் வறுவல். எங்கள் வீட்டில் வந்து பாவக்காய் வறுவல் சாம்பாரெல்லாம் நிறையா போட்டேன். நான் இன்றைக்கி வந்து வீடியோவுக்கு போட போகிறது 4 காடை கிரேவி பண்ணி வச்சுருக்கோம், 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம், வெங்காயம் அரிஞ்சு முன்னாடியே கொஞ்சம் அரிஞ்செல்லாம் வச்சுட்டோமே ஃப்ரீயாக இருக்கிறப்ப. ஒரு 4 ஸ்பூனு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். இந்த பக்கம் சாதத்துக்கு உலை போட்டாச்சு. கொஞ்சமாக வெங்காயம் வேக வச்சுட்டு தான் செய்ய போகிறேன். காடைக்கு வந்து சுரக்காய் போட்டு வச்சோம்னா நல்லா இருக்கும். அதனால வதக்கி ஒரு வேக்காடு ஒரு விசில் விட்டுட்டு அப்புறம் குழம்ப தாளிக்க போறேன். இதுல வெங்காயம் போட்டாச்சு. நம்ம அரிஞ்சு வச்சிருக்க காடையை போட்டோம். அதுலயே ஒரு 150 தக்காளி, 1 ஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூனு போட்டிருக்கேன். இஞ்சும் பூண்டும் அரைச்சி வச்ச விழுது. கறி வேகும் போதே சும்மா ஒரு 1/2 ஸ்பூனு தனி மிளகாத்தூள், ரொம்ப வேண்டாம், குழம்பு போடும் போது அரைச்சி ஊற்றிக்கணும். ஒரு சின்ன ஸ்பூனு உப்பு, ஏன்னா கறி சப்புன்னு இருக்கும். இல்லைன்னா வேகும் போது நம்ம கொஞ்சோண்டு போட்டுக்கணும். ரொம்பவும் போட்டால் அப்புறம் வேவாது. உலை வாங்கிட்டு அரிசி வாங்கிக்கணும். கொஞ்சம் போல இந்த அரிசி களைஞ்சிட்டு எடுத்த தண்ணியில் கொஞ்சம் போட்டு. காடை சீக்கிரம் வெந்துடும். சும்மா நான் ஒரு 2 விசில் விட போகிறேன். அப்படியே இதில் சாதம் இருக்குது. நான் கொஞ்சம் பாவக்காயும் வறுத்துட போகிறேன். ஒரு 3 ஸ்பூனு எண்ணெய் போட்டிருக்கேன். நல்லா ட்ரையாக வறக்க போகிறேன். ஒரு புடி வெங்காயம் நல்லா செவக்க அரிஞ்சு, பாவக்காயை ஓரளவு மீடியமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். சுத்தம் பண்ணிவிட்டு அலசி அப்படியே எண்ணெயிலே போட்டுடுங்க. கொஞ்சமாக புளி வந்து ஒரு 5 கிராம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஒரே ஒரு ஸ்பூனு நாட்டு சர்க்கரை, மஞ்சள் பொடி கொஞ்சம் பரவலாக போட்டு கலந்து விட்டுருவோம். 1 ஸ்பூனு உப்பு. அப்படியே சிம்மில் மூடி வச்சுட்டோம்னா நல்லா அந்த எண்ணெய், உப்பு, மஞ்சள் பொடியெல்லாம் இழுத்து வெந்திருக்கும். லைட்டாக மிளகாத்தூள் போட்டு ட்ரையாக வறுத்துட்டு இறக்கி வச்சுருவோம். ஒரு 4 ஸ்பூனு 2 ஸ்பூனு மல்லி, வறுக்கவே வேண்டாம், வாசனையா இருக்கும், போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு மிளகு, இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் ஒரு 4, தேங்காய் 1, ஒரு மூடி, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூனு ஜீரகம், தனி மிளகாத்தூள் 3 ஸ்பூனு சின்ன ஸ்பூனால, குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு போட்டுக்கிறேன். அப்போதான் குழம்பு நல்லா சேர்ந்தாப்புல இருக்கும் இந்த தூள் வாசனையா. கொஞ்சம் பட்டை கிராம்பு பெருஞ்சீரகம், அது கூடவே வெங்காயம். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். வெங்காயம் நல்லா செவக்க வதக்காச்சு. அதுலேயே அப்படியே சுரைக்கா இந்த மசாலாவிலேயே சிக்கன் வறுக்கவும் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். அப்படியே கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்கு வதக்கிடுவோம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, அதை கொஞ்சம், அவ்வளோதான். இது அப்படியே ஒரு கொதி வரும். இப்போ தேவையான அளவு குழம்புக்கு உப்பு போட்டுக்கும். 1 ஸ்பூனு மறுபடியும் போட்டிருக்கிறேன். பாவக்காயில் 2 கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா மசாலாலாம் நல்லா கொதிச்சு லைட்டாக 1/2 வேக்காடு சுரைக்காய் வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச காடை அப்படியே சிம்மில் மூடி வச்சிரும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சாதம் வந்துட்டு அப்படியே வடிச்சுட்டு வந்துடும். சின்ன ஸ்பூனால 2 ஸ்பூனு போடுறேன். ரொம்ப காரம் வேண்டாம், லைட்டாக 2 ஸ்பூன். இது கொஞ்சம் புளி, நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டுடுறோம்ல, ரொம்ப காரம் வேண்டாம், நல்லா இருக்கும் டேஸ்ட் தொட்டுக்கிறதுக்கு. குழம்பு மிளகாத்தூள்ல ஒரு 1/2 ஸ்பூனு, அது சேர்ந்தாப்புல டேஸ்ட் வரும்ல. அப்படியே மூடி வச்சிருவோம், முருவட்டும். காடை குழம்பு வச்சிருக்கோம், பாவக்காய் இருக்கிறோம், 2க்கும் இது சரியான ஒரு இது கிடையாது. உங்களுக்கு ரசம் சாம்பார் இதுக்கு தான் பாவக்காய் வறுவல் செட் ஆகும். இந்த காடை குழம்பு எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க. ஒருத்தர் சாப்பிடுவாங்க, ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்க. இதை தோசைக்கு சப்பாத்திக்கு நைட்டுக்கும் வச்சுக்கலாம். அதனால 2 காடை குழம்பு வச்சிருக்கேன். இது வந்து பாவக்காய் வறுத்துட்டு நான் சாம்பாரும் வைக்க போறேன். சாம்பார் வச்சு பாவக்காய் வறுத்து சிக்கன் வறுவல். அது வந்து சாம்பாருக்கு சிக்கன் தொட்டுக்கிறதுக்கு பாவக்காய் வறுவல். எந்த நான்வெஜ் சமைச்சோம்னாலும் ஒரு வெஜிடேரியன் கண்டிப்பா சாப்பிடுவோம். வெஜிடேரியன்னா ஒரு கிண்ணம் காய்கறி ஏதாவது ஒண்ணு. இன்னைக்கு வந்து சாம்பார் வைக்கிறோம், அதுல காய் சேர்ந்துரும், பாவக்காய் வறுவல்னு போட்டேன். ஏன்னா சிக்கனும் வறுக்கிறோங்கிறதுனால. அப்படியே காடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மேலால 2 கொத்து கருவேப்பிலை போட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். அவ்வளவுதான். சூப்பரா பாவக்காய், ரொம்பவும் குழ குழன்னு இல்லாம. 3/4 கிலோ சிக்கன், 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு,
1 ஸ்பூனு உப்பு, தனி மிளகாத்தூள், ஒரு சாம்பாருக்கு தொட்டுக்கிறது ஒரு சின்ன ஸ்பூனால 3, மஞ்சப்பொடி கொஞ்சம், பெருஞ்சீரகம், மிளகு, தேங்காய், பட்டை எல்லாம் வச்சு அரைச்சோம்ல அந்த காடை குழம்புக்கு அரைச்சதுலேயே ஒரு பீஸ் வச்சுருக்கேன். இதையும் நல்லா பெசறிடுவோம். அரைச்சதும் நமக்கு கறிக்கு எல்லாம் போட்டோம்னா அப்புறம் நம்ம வெங்காயம் போட்டு வறுக்கிறது தான். இது கூட வந்து ஒரே ஒரு ஸ்பூனு தயிர் போட்டு பெசரி வைக்க போகிறேன். அப்படியே பெசரி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும், காமிக்கிறேன். 1 ஸ்பூனு தயிர், இதையும் அப்படியே நல்லா பெசரி. சிக்கன் வறுக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்பூனு நல்லெண்ணெய், வெங்காயம் ஒரு கிண்ணம், அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பெசரி வச்ச கறியை நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷத்துல 10 நிமிஷம் அப்படியே கையில இருக்கலாம். தண்ணியே ஊத்த வேண்டாம், இதுல இருக்கிற தண்ணியே போதும். அப்படியே உள்ளடக்கி தம்முல போட்டுட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். நான் ஒரு பெரட்டை பெரட்டி விட்டு மறுபடியும் சிம்ல ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சிருந்தேன். முதல்ல ஒரு பெரட்டை பெரட்டி சூப்பரா வந்துச்சு. மேலால 2 கொத்து கருவேப்பிலை. நான் சமைக்கிறான சிக்கன் வறுவல் ரெடி. தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா ட்ரை, அந்த இருக்கிற தண்ணி வெந்தாதான் சாஃப்டா இருக்கும். நம்ம தண்ணியை ஊற்றி ரொம்ப நேரம் வேகணும்னு நினைச்சோம்னா அது அழுத்தமா போயிடும் கறி. பாவக்காய் வறுவல், சிக்கன் கிரேவி, சாம்பார். எங்க வீட்டு இன்னைக்கு சமையல் வந்து சாம்பார், பாவக்காய் வறுவல், சிக்கன் கிரேவி, காடை குழம்பு, ஒரு மாம்பழம், ஒரு தயிர் வச்சுக்கிட்டு. இதே மாதிரியே உங்க வீட்லையும் ட்ரை பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு சமைச்சிங்கன்னா செத்த நாளைக்குள்ள சமைச்சிடலாம். இந்த சமையலே முடிஞ்சிட்டு ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ள. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்க.